வந்துருச்சுங்க Realme C55. பேர்ல 5 இருந்தாலும் இது ஒரு 5G போன் இல்ல. 15000 கீழ ஆக்சுவலி 14-13,000 க்கு பிரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கீழ உங்களுக்கு ஒரு 4G போன் 2023 ல Realme லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ 2023 ல ஒரு 4G போன் வர்த்தா இல்லையா அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, C55 ல உங்களுக்கு typical yellow box Realme ஓட பாக்ஸ் கிடைக்கும். என்ன போட்டுருக்குன்னா most trusted technology brand ஆமா. Of course they will say that. எங்களுக்கு வந்திருக்கிறது வந்து 8GB 128GB variant. சரி, ரிலீட் எடுத்து பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு உள்ள. A great story since the first leap. ஓகே, மார்க்கெட்டிங்க்கு என்ன வேணாலும் எழுதி விட்டுருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சிம் கார்டு டூல் சைடில் வச்சிருவோம். அப்புறம் பாக்ஸ்ல இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல கேஸ் கொடுக்கிறது இஸ் வெரி குட் அண்ட் ஐ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் கேஸ். ஏன்னா ஒயிட் கலர் கேஸ் பாத்தீங்கன்னா yellow ஆயிரும். இது வந்து black கேஸ் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் சிலிகான் TPU கேஸ் தான். குவாலிட்டி இஸ் நாட் தட் குட்னு சொல்லுவேன். ஐ திங்க் இட் வில் பிரேக். சைடுல வச்சிருக்கேன். ஓகே, ஃபோன் இருக்கு, சைடுல வைப்போம். ஃபோனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்துடலாம். ஓகே, லெட்ஸ் டேக் a look at the charger and the charging brick and the cable. என்ன கொடுத்திருக்காங்க? Okay, this my friends is a type A to type C cable. அப்புறம் இவ்வளவு பெரிய brick கொடுத்திருக்காங்க. I think yes, this is a 33 watt super VOOC chargerங்க. இது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா சொல்வேன். நான் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல 33 watt charging speeds உங்களுக்கு கிடைக்காது. So fast charging கொடுத்திருக்கிறது இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல very good. இன்னொரு விஷயம் என்னன்னா C சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் போனுங்க 33 watt charging வச்சு. இன்ஃபேக்ட் Realme என்ன சொல்றாங்கன்னா 2023 ல மோஸ்ட் போன்ஸ் அவங்க லான்ச் பண்றது 33 watt தான் ஸ்டார்டிங் ஸ்பீட் இருக்குமாமா. No more 18 watt. பின்னாடி ஒரு shimmery pattern கொடுத்திருக்காங்க. It's a boxy designing, flat sides, flat back. இப்போ ஒரு புது ஸ்டைல் அதான் ஐபோன் மாதிரி பண்றது. So this is that kind of look. அப்புறம் கேமரா செட்டப் பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய பெத்த ரிங்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. இதுக்குள்ள இருக்கிறது வந்து சின்ன ரெண்டு கேமராஸ்ங்க. அத வந்து இவ்ளோ பெரிய ஒரு பிளாஸ்டிக் ரிங் குள்ள போட்டு வச்சிருக்காங்க. I don't see the reason why. அப்புறம் இது ஒரு கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி கொடுக்க பாத்துருக்காங்க. But this is not glass, this is also plastic. இதுவும் பிளாஸ்டிக், இதுவும் பிளாஸ்டிக். அப்ப என்ன ஒரு டிஃபரன்சியேஷன் கிரியேட் பண்ண பாத்துருக்காங்க? புரியவே இல்ல. ஒரு மாதிரியா இருக்கு டிசைன். உண்மையா சொல்லணும்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி ஃபிளாஷின்னு சொல்லுவேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிச்சிருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்ரைட், போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் என்ன கொடுத்திருக்கான்னு பாப்போம். இப்போ என்னன்னா பட்ஜெட் ஃபோன்ஸ்ல உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்துறாங்க. சோ யூ கெட் a 3.5 ஹெட்ஃபோன் ஜாக், டைப் சி போர்ட், டைப் சி 2.0 போர்ட் தான் இருக்கும். இங்க ஒரு மைக் இருக்கு. அப்புறம் பக்கத்துலயே ஒரு மோனோ ஸ்பீக்கர் கிரில்லும் இருக்கு. அப்புறம் சைடுல பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டன் வந்து ரீசெஸ்டா இருக்கு. அப்படின்னா இதுல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குங்க. மேல ஒண்ணும் இல்ல. அப்புறம் இங்க வந்து ஓகே, சிம் கார்டு ட்ரே இங்க இருக்குங்க. ஐ திங்க் இட் வில் பி a hybrid SIM slot and no, it's not a hybrid SIM slot. இது ஒரு dedicated SIM slotங்க. நீங்க ரெண்டு நானோ சிம் கார்ட்ஸும் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். குட் ஜாப். கேஸ் போட்டு ஒரு தடவை காட்டிடுறேன் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. இது ஒரு வியர்டான ஃபிட்டுங்க கேஸ். இட் லுக்ஸ் வெரி வியர்ட். ஆனா இங்க லிப் வந்து ஒரு மாதிரி இங்க பாருங்க, இங்க ஸ்பேஸ் கொடுத்திருக்கு. உள்ள கண்டிப்பா டஸ்ட் போகுங்க. ஜஸ்ட் லுக்ஸ் வெரி வியர்ட். இப்போ இன் ஹேண்ட் ஃபீலை பத்தி சொல்லணும்னா கையில் ரொம்ப பெருசா இருக்குங்க. எனக்கே பெருசா இருக்கு. என் கை பெருசா இருக்கும். அண்ட் ஐ திங்க் யூ வில் ஹேவ் டு யூஸ் ரெண்டு கை வச்சு நீங்க வந்து ஏதாச்சும் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ண விரும்புறீங்கன்னா, ட்விட்டர் ஸ்க்ரோல் பண்ண விரும்புறீங்கன்னா then you'll have to use 2 hands for sure. ஆனா ஒரு பெரிய போனா இருந்தாலும் வெயிட் வந்து அதிகமா தோணல எனக்கு. லெட்ஸ் செக் த வெயிட் அவுட். ஓகே, 192 grams, under 200 grams is good ன்னு சொல்லுவேங்க நான். ஃபோனை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தப்போ ஓகே, மேலே ஒரு ஸ்க்ரீன் கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தி ஸ்க்ரீன் கார்டு வந்து குவாலிட்டி இஸ் நாட் தட் குட். எனக்கு எப்போ வந்து ஒரு விஷயம் பண்ண ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுமா சொல்கிறேன் நான். ஆக்சுவலி காட்டுறேன் நான். வெயிட் பண்ணுங்க. ஹேட் இட் மேன். This looks much better, cleaner. I hate screen guards. ஆனா ஸ்கிராட்ச் கண்டிப்பா விழுங்க. ஏன்னா இதுல ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் இல்ல. கண்டிப்பா இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் எடுத்து ஒரு நல்ல ஸ்கிரீன் ப்ரொடெக்டரா போட்டு வச்சுக்கோங்க. அரே பிக் आज चालू होगा भाई guys. One eternity later चालू हो गया. टुडू टिडिम. ஓகே, டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா பெசல்ஸ் சின்ன கொஞ்சம் பெருசா இருக்குங்க. சைடுல பெசல் ஸ்லிம்மா தான் இருக்கு. அண்ட் மேல வந்து உங்களுக்கு ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு IPS LCD பேனலுங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 618 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் போகும். இதுல HDR அது இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இட்ஸ் a budget phone. ஆனா ஒரு விஷயம் என்ன, HD playback கண்டிப்பா ஆகும் உங்களுக்கு YouTubeல. so that's good. டிஸ்பிளே குவாலிட்டி இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஓகேன்னு சொல்றேன். 90 Hz கொடுத்திருக்கனால I am happy. ஓகே, ஸ்பீக்கரை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா எப்படி இருக்குன்னு. மோனோ ஸ்பீக்கர் தான், so I'm not expecting too much. But still, let's test it out. See, my message started to spread and I had so many dreams. Then you hit your
ஓகே, இன்னும் நான் கேட்க விரும்பல. இட் டசன்ட் சவுண்ட் தட் கிரேட். 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கை வச்சு வயர்ட் இயர்ஃபோன் வச்சு வேலையை ஓட்டிக்கோங்க. இப்போ ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன கிடைக்கும் அதை பற்றி பேசலாமா? இந்த ஃபோனில் வந்து நான் சொன்ன மாதிரி இட்ஸ் 4G ஃபோன். ஸோ யூ கெட் அ Helio G88 சிஸ்டம் ஆன் சிப். இப்போ G88 சிப் வந்து ஒரு 4G சிப்புங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு 680 கிடைக்கும். G88 இஸ் நாட் தட் பவர்ஃபுல்னு சொல்லுவேன். ஒரு 1000 ரூபா 2000 எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5G சிப்பே கிடைச்சிருங்க. இன்ஃபேக்ட் 10,000லேயே 5G சிப் கூட கொடுக்குறாங்க. Dimensity 700 கூட இருக்கு. நிறைய ஃபோன்ஸ்ல அதை யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு 5G சிப்புங்க. G88 ஓட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா Antutuல 260 பக்கம் தான் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும், 5G வேணும்னா Samsung Galaxy A14ல Exynos 1330 சிப் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து Antutu 4 lakh மேலேயே போகுது. அதுவும் இல்லாம உங்களுக்கு கண்டிப்பா 5G கிடைக்கும். A14ல சில பல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. So that will talk about later. ஆனா இந்த போன்ல உங்களுக்கு 4GB 64GB பேஸ் வேரியன்ட் கிடைக்கும் and it goes up to 8GB 128GB. இது வந்து LPDDR4X RAM தாங்க. அப்புறம் eMMC 5.1 ஸ்டோரேஜ். இப்போ eMMC 5.1 ஸ்டோரேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரேஜோட ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆப் ஓப்பனிங் டைம்ஸ் எல்லாமே கேவலமா இருக்கும். உண்மையா சொல்றேங்க, eMMC 5.1 வந்து இருக்கிறதுலயே லோவஸ்ட் ஸ்பீட் ஸ்டோரேஜ்ங்க. சோ இட்ஸ் நாட் தட் கிரேட், பட் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இவ்ளோ இட்ஸ் ஓகே. பேட்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சொன்ன மாதிரியே 33 watt சார்ஜிங் இருக்கு. சோ இட் will charge from 0 to 100 in about 1 hour, 1 hour 10 minutes. இப்போ கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா of course 5G கிடைக்காது. Wi-Fi கூட Wi-Fi 5 ஸ்பீட்ஸ் தான் கிடைக்கும். Wi-Fi 6 of course is not available in the price range. Bluetooth 5.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க and no NFC. இப்போ சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு Realme UI 4.0 based on Android 13 கொடுத்திருக்காங்க. Android 13 கொடுத்திருக்கனால I am very happy. இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் பாத்தீங்கன்னா மேபி மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களுக்கு ஒரு 1 year அப்டேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல கிடைக்கிறது இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல டஃப் தான். அப்புறம் சாஃப்ட்வேர் கூட பாத்தீங்கன்னா நீங்க இதுல வந்து நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ், வேண்டாத ஆப்ஸ் எல்லாம் நிறைய ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அதனால ஸ்டோரேஜ் கூட நிறைய ஸ்பேஸ் எடுக்குங்க. அது இல்லாம கிளான்ஸ், பர்சனலைஸ் சர்ச்னு லொட்டு லொஸ்க்குன்னு நிறைய இருக்கும். அதெல்லாம் டெலீட் பண்ணிருங்க. கிளீனா யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். Realme உண்மையை சொல்லணும்னா இட் லுக்ஸ் வெரி குட். UI டிசைன் நல்லா இருக்கும். ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட்ஸ் அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்றது வந்து that's not something that I am happy about. But still நீங்க எல்லா எக்ஸ்ட்ரா ஆப்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ அதை கண்டிப்பா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். G88 இருக்குல்ல, இதுக்குள்ள இருக்க சிப், அதை வச்சு கேமிங் பண்ணலாமா, நல்லா இருக்குமா இந்த போன் கேமிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நாட். இந்த போனை வந்து கேமிங்காக கன்சிடர் பண்ணாதீங்க. ஐ மீன் இட் வில் பி ஓகே. மீடியம் செட்டிங்ஸ்ல 40 FPSல நீங்க ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் விளையாடலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் Call of Duty, BGMI, நியூ ஸ்டேட் அதெல்லாம். பட் இட்ஸ் ஸ்டில் நாட் த பெஸ்ட். இது நான் பெர்ஃபார்மன்ஸ்க்காக கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, கேமரா செட்டப் பத்தி பேசினா முன்னாடி 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, பின்னாடி 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, அப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் என்ன சென்சர்னு கேட்டீங்கன்னா மோனோக்ரோம் சென்சர். ஆமாங்க, இருக்கிறதுலயே மட்டமான சென்சர். மேக்ரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம், டெப்த் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மோனோக்ரோம் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? 64MP கேமரா பாத்தீங்கன்னா டே லைட்ல இட் ஷுட் டேக் குட் ஷாட்ஸ். லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அண்ட் செல்ஃபி கேமரா இஸ் நாட் டூ பேட். Realmeயோட செல்ஃபி கேமரா இஸ் நெவர் டூ பேட். ஃபர்ஸ்ட் நீங்க கேமரா ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா இதை தட்டிருங்க. அப்புறம் இங்க நேச்சுரல்னு போட்டிருக்கோம், அதை அழுத்திக்கோங்க. ஏன் தெரியுமா? அதர்வைஸ் பியூட்டிஃபை பண்ணிரும். உங்க ஃபேஸ் வந்து அன்ரியலா காட்டிரும். எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஐ லைக் மை ஃபேஸ். ஐ லுக் குட். ஐ வாண்ட் டு டேக் இட் ஜஸ்ட் லைக் ஹவ் ஐ லுக். ஒரு 8MP கேமராக்கு டைனமிக் ரேஞ்ச் நாட் டூ பேட் அட் ஆல். பின்னாடி ஒரு லைட் இருக்கு. இட்ஸ் டன் வெல். வீடியோ ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் 1080p 60 FPS பிரைமரி கேமரால கிடைச்சிரும். நான் என்ன பண்றேன்னா கேமரா சாம்பிள்ஸும் எல்லாத்தையும் G டிரைவ் லிங்க் நான் போட்டு வச்சிருக்கேன். நீங்களே பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. நாங்க டீடைலா டெஸ்டிங் பண்ணுமா வேண்டாமான்னு அதையும் சொல்லிருங்க. சரி, இவ்வளவு நான் பேசிட்டேன் Realme C55 பத்தி. ஆனா இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா Realme ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கு. நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு கேமரால காட்டுறேன், பாருங்க. நீங்க It's gonna be fun. Wait for it. நீங்க என்ன சொல்வீங்கன்னா, இப்போ நான் இப்போ இந்த சார்ஜர் இருக்குல்ல, இதை கனெக்ட் பண்ணோன்னே ஒரு விஷயம் நடக்கும். அதை பார்த்தோன்னே எப்படி காப்பி பண்றீங்க? இது பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு? ஐபோன்ல டைனமிக் ஐலண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை வந்து Realme மினி கேப்சூல்னு கொண்டு வந்திருக்காங்களாமா. ஐயோ இதுல நீங்க இப்போ என்ன பண்ண முடியும்னா பேசிக்கலி இந்த மாதிரி சார்ஜர் கனெக்ட் பண்ணும்போது அந்த சார்ஜிங் ஸ்டேட்டஸ் வந்து கேப்சூல்ல காட்டிரும். அப்புறம் வந்து லோ பேட்டரி ஸ்டேட்டஸும் காட்டிரும். அதுக்கப்புறம் Realme என்ன சொல்றாங்கன்னா டேட்டா யூசேஜ், ஸ்டெப் கவுண்டிங் அதெல்லாம் இந்த மாதிரி மினி கேப்சூல்ல வரப்போதாமா இன் ஃபியூச்சர் அப்டேட். ஓகே, இந்த ஃபீச்சரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ ஃபீல் இட்ஸ் ஜஸ்ட் கிமிக்கிங். சோ இதாங்க Realme C55. ஓகே phone with one gimmicky feature அப்படின்னு சொல்லுவேன். இந்த போனை நீங்க வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து போக்கோல இருக்க போன்ஸ் இருக்குல்ல, M4 சீரிஸ், M4 5G நான் ரெக்கமெண்ட் கூட பண்ணியிருந்தேன் ஒரு ஷார்ட் வீடியோல. அது வந்து பெட்டருங்க கம்பேர்ட் டு திஸ் Realme C55. ஒரு அந்த கிமிக்கியான மினி கேப்சூல் ஃபீச்சருக்காக இந்த போனை வாங்கணுமா? ஐ அம் டவுட்ஃபுல் அபௌட் தட். சோ இதோட ஃபுல் ரிவ்யூ வேணுமா உங்களுக்கு? ஐயோ இதுல டைம் வேஸ்ட் பண்ணுமா நானு? வேண்டாங்க, விட்டுருங்க. ஆல்ரைட், அடுத்த வீடியோல பார்க்குறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.